ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, அரிசி மாவில் மசாலா நேச்சோ சிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மசாலா சிப்ஸ் ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியாக காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ஈவினிங்கில் செய்கிற வடை பஜ்ஜி போல் செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த நேச்சோ சிப்ஸ் ரெசிபிக்கு தேவைப்படுற பொருட்களும் அதோட அளவுகளும் அதே மாதிரி ரொம்பவே கிறிஸ்பியாக வர்றதுக்கு நிறைய டிப்ஸும் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கீங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா நேச்சோ சிப்ஸ் ரெசிபிக்கு 1 கப் அளவில் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்கிற இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாங்க. இல்லை நம்ம வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். எந்த மாவு எடுத்தாலும் திரியாக இல்லாமல் நல்லா நைஸான பவுடராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே அரிசி மாவு எடுத்த கப்பில் 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது சிப்ஸு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. இது ரெண்டும் சேர்த்து கலந்து விடணும். கப்பி குருணை ஏதாச்சும் இருந்தால் சளிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் நைஸான பவுடராக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த மாவு இருக்கட்டும். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த 1.25 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். நான் இந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தனால அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிற கிளாஸ்லேயோ கப்லேயோ தண்ணியை மெஷர் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட் ஆகட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாங்க. 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சரியான அளவாக இருக்குங்க. நீங்கள் பட்டரை அதிகமாக சேர்த்தாலும் ஃப்ரை ஆகும்போது சிப்ஸு எண்ணெய் அதிகமாக இழுக்கும். அதனால ஆயில் இல்லாத சிப்ஸ் வேணும்னா நம்ம சேர்க்குற பட்டர் ரொம்ப முக்கியம். இதுக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சிப்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை பொறுத்த வரைக்கும் 80% சேர்த்தா போதுங்க. சிப்ஸ் ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சரியான அளவாக இருக்கும். கூடவே காரத்திற்கு ஏற்ப வத்தல் மிளகாயை 1-2 மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. நான் நல்ல காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கு பதிலாக ஓமம் சேர்த்துக்கிட்டாலும் நல்ல மணமாக இருக்கும். நம்ம கடலை மாவு சேர்த்தனால 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. சிப்ஸ்க்கு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை ரொம்ப நேரம் கொதித்து வத்த விட்டுறக்கூடாது. லேசாக கொதி வந்தோடனே குறைவான தீயில வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கிடுவோம். இந்த மாவில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி கலந்து விடணும். வெள்ளையாக மாவு எங்கேயும் தெரியக்கூடாதுங்க. எப்போவுமே அரிசி மாவுக்கு சரியான அளவு தண்ணி சொல்ல முடியாது. நம்ம சேர்க்குற வறுக்காத மாவை பொறுத்து அளவு மாறுபடுங்க. நீங்கள் 1.25 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு குறைவாக இருந்தால் தனியாக தண்ணியை கொதிக்க வச்சு தேவைப்படுற அளவு கொஞ்சமாக தெளித்து விட்டு கலந்து விட்டுறலாம். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணுங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாவு சரியாக 1 நிமிஷம் வரைக்கும் குறைவான தீயிலே வேகணுங்க. அதனால் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவை பார்த்துக்கிறலாம். இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. அதிக நேரம் வேக விட்டுறக்கூடாது. மாவு அடியில் ஒட்டிக்க ஆரம்பிக்கும். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதோட ஹீட்டெல்லாம் குறையணும். அந்த நேரத்தில் மாவு இன்னும் கொஞ்சம் கூட வெந்து வரும். சூடும் குறையும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடும் குறைஞ்சிருச்சு. இப்போது நம்ம கைகளாலே பிசைஞ்சுக்கிறலாம். கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. எண்ணெய் சேர்த்துருக்கனால மாவு கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். மாவு ரொம்ப ஹார்டாக இருந்தால் சிப்ஸு கிறிஸ்பியாக இருக்காதுங்க. ரொம்பவும் சாஃப்டாக இருந்தால் எண்ணெயை அதிகம் இழுத்துரும். அதனால் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கிறணும். இந்த மாவை 2 நிமிஷத்துக்கு நம்ம க்ளீன் பண்ண கவுண்டர் டாப் மேலே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கிடுவோங்க. இப்போது மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கிடணும். முடிஞ்ச வரைக்கும் கிராக் இல்லாமல் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா சாஃப்டாக உருட்டிக்கோங்க. இதை ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சுக்கிறலாங்க. பரத்துறதுக்கு மாவு தூவி விட்டுக்கரலாம். அதிக மாவு சேர்த்திங்கன்னா பொரிக்கிறப்ப எண்ணெய் முழுவதும் மாவு போட்டு எண்ணெய் கருத்து போகுங்க. அதனால கொஞ்சமாக தூவிக்கலாம். இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம்.
இந்த சிப்ஸு அரிசி மாவில் செய்கிறனால சப்பாத்தி மாவு மாதிரி இழுக்க வராதுங்க, அதிகமாக கீறல் வரும். அதனால கொஞ்சமாக மாவு தூவிட்டு மெதுவாக பரத்தி விட்டுறணும். ரொம்பவும் மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, அதிகம் தடிமனும் இல்லாமல் பரத்தி விடணும். இதே மாதிரி பரத்தி விட்டுட்டு அதோட ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கிறலாம். ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஹோல் போட்டு விடணுங்க. ஃப்ரை பண்ணும்போது மாவு பூரி மாதிரி பொங்கி வராமல் ஏர் சர்க்குலேஷன் ஆகி சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. அடுத்து ஒரு கத்தி வச்சு இந்த கார்னர்லேருந்து ஒரு கோடு, அங்கேருந்து கீழே ஒரு கோடு, இதே மாதிரி வி ஷேப்பில் கிடைக்குங்க. நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுட்டேன். நீங்களும் எல்லா மாவையும் மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே சட்டுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம சிப்ஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவுலே வச்சுக்கலாம். அதாவது மீடியமுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஹீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே மாவு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போது சிப்ஸு ஃப்ரை ஆகி வந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போது எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு ஒரு சின்ன பீஸை போட்டு பார்த்துக்கிறேன். அது அடியில் போயிட்டு உடனே மேலே பொங்கி வந்துருச்சுன்னா நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச சிப்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் அகலமான பேனில் ஃப்ரை பண்ணுறனால அது கொள்கிற அளவுக்கு சிப்ஸு சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறையும். சிப்ஸும் ஈவனாக எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வந்தோடனே எண்ணெயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது துளி கூட எண்ணெய் இழுக்காது. நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே மொறு மொறுன்னு ஆயில் இல்லாமல் நல்ல டேஸ்டான மசாலா நாச்சோ சிப்ஸ் ரெடி ஆயிரும். இதை 1 மாதம் வரைக்கும் ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். நம்ம சேர்த்த வெறும் 1.25 கப் மாவுக்கு அதிக அளவில் சிப்ஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா நாச்சோ சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக வெங்காய சாலட் ரெடி பண்ணிவிட்டு சிப்ஸ்க்கு நடுவில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.